பின்னாடி இருந்து யாராவது இது கொத்துனா இது ஸ்ட்ரெயிட்டா மேல் லோகத்துக்கு போயிடும். சூரியன் வெப்பத்தை கொட்டிக்கிட்டே இருந்தது. சதுரகிரி காட்டுல நதி எல்லாம் வறண்டு நதிக்குள்ள இருந்த கல்லு மண்ணு எல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப நடுராத்திரி திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டது. அது ஒண்ணும் பாம் சத்தம் இல்ல, அதுக்கு பதிலா ஒளியின் வெடி சத்தம். காட்டுக்கு நட்ட நடுவுல ஒரு பிரம்மாண்டமான மாம்பழம் உருவாகி இருந்தது. அது ஒரு அரண்மனை மாதிரி ரொம்ப பெருசா இருந்தது. அதோட தோல்ல இருந்து தங்க கலர்ல கதிர் வந்துகிட்டு இருந்தது. மீனுக்குருவி அந்த மாம்பழத்தை தொட்ட உடனே அதுக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான அருவி ஓடுற சத்தம் கேட்டது. அப்ப பின்னாடி இருந்து ஒரு கரடு முரடான சத்தம் வந்தது. நோ, தள்ளிப்போ. இந்த மாம்பழத்தை என் தாத்தா இருக்கும் போது எனக்கு உயிலா எழுதி வச்சிருந்தது. சோனா, பாரு எவ்வளவு பெரிய மாம்பழம். இத நம்மளோட தான் ஆக்கிட்டா வருஷம் ஃபுல்லா தண்ணிக்காக கஷ்டப்பட வேண்டாம். டூட்டு அண்ணா, இது மேஜிக் மாம்பழம். இதோட பிரகாசத்தை பாருங்க. இது நம்ம வறண்டு போன காட்டை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கு. அட, இவ்வளவு பெரிய மேங்கோவா? இதுல நிறைய ஜூஸ் இருக்கும். இது பாட்டில்ல ஃபில் பண்ணி பக்கத்து காட்டு காகங்களுக்கு விக்கலாம். அப்புறம் நம்ம கோடீஸ்வரங்களா ஆகிடுவோம். சோனா காக்கா, நீ என்ன சொல்ற? இது வெறும் பழம் இல்ல, இயற்கையோட அதிசயம். இதோட மேஜிக் ஜூஸ்னால தாகத்தை போக்குற சக்தி இருக்கு. இத நம்ம காட்டு பறவைங்களோட ஷேர் பண்ணி குடிக்கணும். என்னது, ஷேர் பண்ணணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? ஃப்ரீயா நான் காஞ்சி போய் கீழே கிடக்கிற குப்பைய கூட தர மாட்டேன். இது மேஜிக் ஜூஸ். மீனு, நீ சின்னதா இருக்கிற மாதிரி உன்னோட மூளையும் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ, இல்லைன்னா இந்த மாம்பழ தோல் உள்ள உன்னை சுருட்டி பார்சல் பண்ணிடுவேன். டூட்டு அண்ணா, பேராசை ரொம்ப கெட்டது. மழை மட்டும் பெய்யலனா இந்த மேங்கோ ஜூஸும் காஞ்சு போயிடும். அடி போடி, பெரிய ப்ரொஃபசர் மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். ஏங்க, நல்லா கேளுங்க. நீங்க காவலுக்கு நில்லுங்க. நான் போயிட்டு முள் புதரையெல்லாம் எடுத்துட்டு வரேன். இந்த மாம்பழம் சுத்தி வேலி போடுவோம். மீனுக்குருவி ரொம்ப கவலையா பழைய ஆலமரத்துக்கிட்ட போனது. அங்க பல வருஷமா வயசான ஆந்த பாட்டி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. மீனுக்குருவி, என்னால பார்க்க முடியுது. அது ஒரு அமிர்த பழம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. யாராச்சும் அத வெறுப்போடு பேராசியோட தொட்டா அதோட சாறு எல்லாம் விஷமா ஆகிடும். அப்புறம் அத குடிக்கிறவங்க சாம்பலா ஆகிடுவாங்க. ஐயோ லூனா பாட்டி, அத டூட்டு அண்ணா ஆக்கிரமிச்சிட்டாரு. அப்புறம் அத அவரு பாட்டில்ல போட்டு விக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நல்லா கேளு மீனோ. நீ காட்டுல இருக்க உன்னோட தைரியமான ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். இந்த காட்டுல இருக்க வேற உயிரினங்களை எல்லாரையும் சேர்த்து இந்த மேஜிக் பழத்தை பாதுகாக்கணும். அப்பதான் அந்த மேஜிக் மாம்பழத்தோட கதவு திறக்கும். சீக்கிரம் போ, டைம் கம்மியா இருக்கு. மீனுக்குருவி ஃபர்ஸ்ட் கிக்கோ கிளிக்கிட்ட போனது. கிக்கோ, சீக்கிரம் வா, மேஜிக் மாம்பழத்துக்கு ஆபத்து. மிளகா மேல சத்தியமா சொல்ற மீனு, டூட்டு காக்காங்க செக்யூரிட்டி கார்ட நிப்பாட்டி இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஆனா பயப்படாத, கத்திய விட என்னோட கை ரொம்ப ஷார்ப்பானது. அப்புறம் அவங்க ஜக்கு குரங்கையும் அம்முக்குருவியும் கூப்பிடுறதுக்காக போனாங்க. ஒரு மரத்துக்கு மேல ஜக்கு குரங்கும் தூங்கிக்கிட்டு இருந்தது. மீனுக்குருவி நடந்து எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டது. அட மீனு, என் உடம்புல தெம்பு இல்ல, தண்ணி குடிச்சா தானே வர முடியும். ஜக்கு, அந்த மாம்பழத்துக்குள்ள தண்ணீர் கடலே இருக்கு. இன்னைக்கு நம்ம தைரியமா போராடினா நாளைக்கு நம்மளோட காடே செழிப்பா ஆகும். நானும் வரேன். நான் டூட்டு காக்காவோட கண்ணுல மண்ணை தூவுறேன் பாரு. மீனுக்குருவியோட கேங் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் மாம்பழத்தை சுத்தி ஷார்ப்பான கட்டைகளை நட்டு வச்சிருந்தாங்க. அட, இது என்ன சர்க்கஸ் காட்டுற கும்பல் இங்க வந்திருக்கு? ஜக்கு, நீ ஒரு குரங்கு. இந்த மேஜிக் மேங்கோவை பார்த்ததுமே உன்னோட பயிறு ஃபுல் ஆகிருக்குமே. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. டூட்டு காக்கா, கொஞ்சம் மரியாதையா பேசு, இல்லனா நான் யாருன்னு நீ பாப்ப. குரங்கே, உன் வேலைய பாரு. இந்த மேஜிக் மேங்கோ இப்ப டூட்டு சோனாவோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சொத்து. என்னது பிரைவேட் லிமிட்டடா? சோனா, இது மேஜிக் மேங்கோ. இது ஒன்னும் உன்னோட உடைஞ்சு போன வீடு இல்ல. மீனு, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நாங்க என்ன செய்யணும்? டூட்டு அண்ணா, நான் உங்ககிட்ட லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், ஒதுங்கி போயிடுங்க. இந்த ஜூஸ்
பூமாதேவியோடது. நான்லாம் ஒதுக்கி போக முடியாது. நீ என்ன செய்வ? மீனுக்குருவி சிக்னல் கொடுத்ததும் அப்ப ஜக்கு குரங்கு மரங்களை வேகமா ஆட்ட ஆரம்பிச்சது. அம்முக்குருவியும் கிக்கோ கிளியும் டூட்டு சோனா காக்கா மேல கொத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்னோட கண்ணு! சோனா, இந்த கிக்கோ கிளிய ஊசிய வச்சு குத்துற மாதிரி குத்துது. காப்பாத்துங்க! இந்த அம்புக்குருவி என்னோட ரெக்கைய கடிக்கிறா. இங்க இருந்து ஓடுங்க. இந்த பழம் ஒரு சாபம். திடீர்னு மாம்பழத்துல இருந்து ஒரு பயங்கரமான கர்ஜன சத்தம் கேட்டது. தங்க கலர்ல இருந்த மாம்பழம் இப்ப கருப்பு கலர்ல மாறினது. சண்டை போடுறத நிறுத்துங்க. மாம்பழத்தோட சாறு இப்ப விஷமா மாறிட்டு இருக்கு. மீனு, எல்லாரையும் ஒன்னா சேரு. மீனுக்குருவியும் உடனே சண்டைய நிப்பாட்டினது. டூட்டோனா, பாருங்க, உங்களோட பேராசனால இந்த மாம்பழம் இப்ப செத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இப்ப செத்துட்டா அப்புறம் நம்ம எல்லாரும் தாகத்தால செத்துடுவோம். டூட்டு காக்காவும் வாடி போன காட்டையும் தாகத்தால வாடி போன அதோட மனைவி சோனாவையும் பார்த்தது. அதோட மனசு மாறினது. மீனுக்குருவியும் எல்லாரையும் ரவுண்டா நிக்க சொன்னது. ஜக்கு குரங்கு, கிக்கோ கிளி, அம்முக்குருவி, லூனா பாட்டி, அப்புறம் டூட்டு காக்கா, சோனா காக்கா எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கைய கோத்துக்கிட்டு நின்னாங்க. எல்லாரும் காட்டோட ஒற்றுமையா பாட்டு பாடினாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடினதும் கருப்பா இருந்த மாம்பழத்துல ஒரு மின்னல் வந்து தாக்குச்சு. ஆனா அதுல இருந்து மேங்கோ ஜூஸ் வரல. அதுக்கு பதிலா நீல கலர்ல சுத்தமான தண்ணி ஊத்து வந்தது. பாருங்க, மேஜிக் தண்ணி வெளியே வருது. அந்த நீரை ஊற்று மாம்பழத்துக்கு மேல இருந்து பொழிஞ்சுகிட்டு இருந்தது. அது வானத்தை தொட்டது. கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள கொழுத்துற சூரியன் கருப்பான மேகம் சூழ்ந்தது. மழை பெய்யுது. மீனு பாரு, மழை பெய்யுது. சதுரகிரி காட்டுலயும் பல வருஷத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சது. கிக்கோ கிளியும் சந்தோஷமா துள்ளி குதிச்சது. ஜக்குவும் சேத்துல விளையாடினது. டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் அவங்களோட அகந்தைய விட்டுட்டு மலையில ஆட ஆரம்பிச்சாங்க. மீனு, நீ இன்னைக்கு என்னோட கண்ணை திறந்துட்ட. தனியா சாப்பிடுறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட எல்லாரும் கூட சேர்ந்து மலையில நனையிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மீனு, இதுக்கப்புறம் நாங்க பாட்டு பாடுறதுக்கு மட்டும்தான் எங்க வாய திறப்போம். சண்டை போடுறதுக்கு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட வெற்றி இல்ல, நம்மளோட ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி. மீனுக்குருவி, டூட்டு காக்கா, சோனா காக்கா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாம்பழத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்ப புதர்ல இருந்து ரெண்டு மஞ்சள் நிற கண்கள் தெரிஞ்சது. அது ஒத்த கண்ணு சிவராச பூனை. அது ரொம்ப கொடூரமான பூனை. அது மீசைய முறுக்கிக்கிட்டு புதர்ல இருந்து வெளியே வந்தது. வாவ், என்ன பிரமாதம்! பறவை, குரங்கு, காக்கா, கிளி எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கீங்க. ஹூஹூ. அப்புறம் இது என்ன, இவ்ளோ பெரிய மாம்பழமா? இங்க சிக்கன் விருந்து தான் நினைச்சேன். அப்ப இன்னைக்கு தங்க மூட்டை, அதாவது தங்க மாம்பழமே கிடைச்சிருக்கு. சிவராசண்ணா, நில்லுங்க. இந்த மாம்பழம் ஒன்னும் விளையாடுற பொருள் இல்ல. இது முழு காட்டோட தாகத்தை தீக்க போகுது. இந்த கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு இங்க இருந்து போயிடுங்க. ஹே குட்டி குருவி, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நான் இந்த மேங்கோ ஜூஸ குடிச்சிட்டு என்னோட எனர்ஜியை ஏத்திட்டு இந்த முழு சதுரகிரி காட்டையே என்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரேன். அப்ப எனக்கு சாப்பிட எலி முயல் கிடைக்கலனா அப்புறம் நான் உங்களோட குட்டிங்களை தான் சாப்பிடுவேன். ஒத்தக்கண்ணு சிவராச பூனையும் அந்த தங்க மாம்பழத்தை அதோட நகத்தால கீறும் பொழுது சிவராச பூனையோட நகம் பட்ட உடனே அந்த மாம்பழத்துல இருந்து ஆழமான கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. மாம்பழத்தோட தங்கத்தோல் அதிர ஆரம்பிச்சது. ஜாக்கிரதை வேட்டைக்காரனே, நான் அன்பின் மொழியை மட்டும்தான் புரிந்து கொள்வேன். இதயத்தில் கத்தியை வைத்திருப்பவனுக்கு நான் வெறும் கல். சிவராச பூனையும் காத்துல உறைஞ்சு போனது. மேஜிக் மாம்பழத்துல இருந்து ப்ளூ கலர்ல கரண்ட் ஷாக் மாதிரி சிவராச பூனைய தாக்குச்சு. ஐயோ, என்னோட மீச தீஞ்சு போச்சே! இது என்ன மாதிரியான பழண்டா சாமி, இப்படி அட்டாக் பண்ணுது? ஏ சிவராசா, சீக்கிரம் ஈபில கரண்ட் பில் கட்டுற பழக்கத்தை கத்துக்கோ. இந்த மாம்பழம் ஹை வோல்டேஜ். மீனு, இந்த பேராசை பிடிச்ச வேட்டைக்காரனுக்கு புரியவை. மத்தவங்களுக்காக ஃபீல் பண்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும்னு. சிவராசா, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா இந்த கார்லயே நீ இல்லாம ஆக்கிடுவ. ஒத்தக்கண்ணு சிவராசா பூனையும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சுடுங்க மேஜிக் மாம்பழமே, நீ பேச வேற செய்றியா? நீ பேசுற பழம்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா வாக்கிங் போலான்னு இந்த பக்கமா வந்தேன். ஒத்தக்கண்ணு சிவராச பூனையும் வாழை சுருட்டிக்கிட்டு புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சது. பாத்தீங்களா, கெட்டது எவ்வளவு பெருசா இருந்தாலும் உண்மையோட ஒரு குரலே போதுமானது. நேரம் வந்துருச்சு. பறவைங்களா, மாம்பழம் அதுவாவே
பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இதோட சக்தி அதிகம் ஆகுது. நீங்க எல்லாரும் ஒன்னா சேருங்க. மீனுக்குருவி, ஜக்கு, கிக்கு, அம்மு, அப்புறம் டூட்டு, சோனா ஒருவருக்கு ஒருவர் கைய கோத்துக்கிட்டு நின்னாங்க. உங்களுடைய ஒற்றுமைதான் என்னோட திறவுகோல். இப்பொழுது கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு எதுவும் வேணாம், ஆனா எங்க காட்டோட தாகத்தை தீத்து வை இப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் மாம்பழத்தோட மேல இருந்து ஒரு ஜன்னல் மாதிரி ஓபன் ஆனது. அதுல இருந்து ஜில்லுன்னு டேஸ்டான தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சது. வானத்துல மேகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மேஜிக் தண்ணிய மழையா பெய்ய ஆரம்பிச்சது. வாவ்! ஆ, இந்த மலை தேன் மாதிரி இனிப்பா இருக்குல்லங்க. ஆமா சோனா, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. தனியா திருடி சாப்பிடுறதுல இல்ல சந்தோஷம், எல்லார் கூட சேர்ந்து சாப்பிடுறதுல தானு. Please subscribe.